بسم الله الرحمن الرحيم. அல்-ஃபாத்திஹாவின் சுருக்கம். கண்ணியமிக்க சூரா அல்-ஃபாத்திஹாவில் 7 ஆயத்துகள் உள்ளன. அதில் அல்லாவின் புகழும் நன்றியும் அவனது மிக அழகான திருநாமங்களையும் மிக உயர்ந்த பண்புகளையும் குறிப்பிடுவதன் மூலம் அவனை மகிமைப்படுத்துவதும் புகழ்வதும் அடங்கும். அது மறுமையையும் குறிப்பிடுகிறது. அதுவே உயிர்த்தெழும் நாள். மேலும் அல்லாவின் அடியார்களை அவனிடம் கேட்கவும் அவனை பிரார்த்திக்கவும் எல்லா சக்தியும் வல்லமையும் அவனிடமிருந்தே வருகின்றன என்று அறிவிக்கவும் வழிகாட்டுகிறது. இது அல்லாவை மட்டுமே வணங்குவதில் உள்ள இஹ்லாஸ், அவனது தெய்வீகத்தில் அவனை தனிமைப்படுத்துதல், அவனது பூரணத்துவத்தை நம்புதல், எந்த கூட்டாளிகளின் தேவையிலிருந்தும் விடுபட்டிருத்தல், எந்த போட்டியாளர்களோ அல்லது சமமானவர்களோ இல்லாதிருத்தல் ஆகியவற்றிற்கும் அழைப்பு விடுக்கிறது. அல்-ஃபாத்திஹா விசுவாசிகளை தங்களுக்கு நேரான பாதையை காட்டுமாறு அல்லாவிடம் பிரார்த்திக்க வழிகாட்டுகிறது. அதுவே உண்மையான மார்க்கம். மேலும் இந்த வாழ்க்கையில் அந்த பாதையில் நிலைத்திருக்கவும் நியாயத்தீர்ப்பு நாளில் உண்மையான ஷிராத்தை, அதாவது எல்லோரும் கடந்து செல்ல வேண்டிய நரகத்தின் மீதான பாலம் கடக்கவும் அவர்களுக்கு உதவ வழிகாட்டுகிறது. அந்த நாளில் விசுவாசிகள் நபிமார்கள், உண்மையாளர்கள், உயிர்த்தியாகிகள் மற்றும் நல்லகியார்களின் தோழமையுடன் இன்பமான தோட்டங்களுக்கு வழிநடத்தப்படுவார்கள். அல்-ஃபாத்திஹா நல்ல செயல்களை செய்ய ஊக்குவிக்கிறது. இதனால் விசுவாசிகள் உயிர்த்தெழும் நாளில் நல்லோரின் தோழமையில் இருப்பார்கள். இந்த சூரா வழிகேட்டின் பாதைகளை பின்பற்றுவதற்கு எதிராகவும் எச்சரிக்கிறது. இதனால் ஒருவர் உயிர்த்தெழும் நாளில் பாவத்தில் ஈடுபடுபவர்களுடன் கோபத்திற்கு ஆளானவர்கள் மற்றும் வழி தவறியவர்கள் உட்பட ஒன்று சேர்க்கப்பட மாட்டார். அருட்கொடைகள் அல்லாவிடமிருந்தே, வழிகேடிகள் அல்ல. அல்லாஹ் கூறினான், ஷிராத்தல்லதீன அனம்த அலைஹிம், நீ அருள் புரிந்தவர்களின் வழி. அவன் தனது அருளை குறிப்பிட்டபோது, கோபத்தை குறிப்பிடும்போது அல்லாஹ் கைருல் மக்தூபி அலைஹிம், கோபத்திற்கு ஆளானவர்களின் வழி அல்ல என்று கூறினான். அவன் அவர்கள் மீது கோபத்தை இறக்கியிருந்தபோதிலும் இங்கு செயலை செய்பவரை குறிப்பிடவில்லை. மற்றொரு ஆயத்தில் அல்லாஹ் கூறியது போல, அலம்தர இலல்லதீன தவல்லவ் கௌமன் கதிபல்லாஹு அலைஹிம், முகமதே, அல்லாவின் கோபத்திற்கு ஆளான ஒரு கூட்டத்தாரை, அதாவது யூதர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொண்ட நயவஞ்சகர்களை நீர் பார்க்கவில்லையா? மேலும் அல்லாவால் நியமிக்கப்பட்ட விதிப்படி அவர்கள் நியாயமாக வழிதவற செய்யப்பட்டிருந்தாலும் அதில் மூழ்கியவர்களின் வழிகேட்டை அல்லாஹ் அவர்களுடன் தொடர்புபடுத்துகிறான். உதாரணமாக அல்லாஹ் கூறினான், மை யஹ்தில்லாஹு ஃபஹுவல் முஹ்தத் வமை யுதுலில் ஃபலன் தஜிதலஹு வலியன் முர்ஷிதா. அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுகிறானோ அவரே நேர்வழி பெற்றவர். அவன் யாரை வழிகேட்டில் விடுகிறானோ அவருக்கு சரியான பாதைக்கு வழிகாட்டும் எந்த வலியையும் வழிகாட்டும் நண்பர் நீர் காணமாட்டீர். 18.17. மேலும் மை யுதிலில்லாஹு ஃபலா ஹாதியலஹு வயதருஹும் ஃபீ துகயானிஹிம் யாமஹூன். அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விடுகிறானோ அவருக்கு வழிகாட்ட எவருமில்லை. மேலும் அவன் அவர்களை அவர்களின் வரம்பு மீறலில் குருடர்களாக அலைய விடுகிறான். 7.186. இந்த மற்றும் பல ஆயத்துகள் அல்லாஹ் ஒருவனே நேர்வழி காட்டுபவனும் வழி கெடுப்பவனும் ஆவான் என்ற உண்மைக்கு சாட்சியமளிக்கின்றன. இது அடியார்கள் தங்கள் விதியை தாங்களே தேர்ந்தெடுத்து உருவாக்குகிறார்கள் என்று கூறும் கதரியா பிரிவினரின் நம்பிக்கைக்கு முரணானது. அவர்கள் தங்கள் ஆசைகளுக்கும் முரணான தெளிவான ஆயத்துகளை தவிர்த்து சில தெளிவற்ற ஆயத்துகளையே நம்பியிருக்கிறார்கள். அவர்களது தங்கள் காமம், ஆசை மற்றும் தீய எண்ணங்களை பின்பற்றும் மக்களின் முறையாகும். ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் அறிவிக்கிறது, இதா ரஅய்துமுல்லதீன யத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு ஃபஉலாஇகல்லதீன ஸம்மல்லாஹு ஃபஹ்தரூஹும். அதாவது, அதில் குரானில் எது அவ்வளவு தெளிவாக இல்லையோ அதை பின்பற்றுபவர்களை நீங்கள் கண்டீர்களென்றால் அவர்களே அல்லாஹ் குறிப்பிட்டவர்கள். எனவே அவர்களை தவிர்த்து கொள்ளுங்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவின் கூற்றை குறிப்பிட்டார்கள். فَأَمَّا الَّذِينَ فِي قُلُوبِهِمْ زَيْغٌ فَيَتَّبِعُونَ مَا تَشَابَهَ مِنْهُ ابْتِغَاءَ الْفِتْنَةِ وَابْتِغَاءَ تَأْوِيلِهِ. ஆகவே எவர்களின் இதயங்களில் உண்மையிலிருந்து ஒரு விலகல் இருக்கிறதோ அவர்கள் அதில் முழுமையாக தெளிவாக இல்லாததை பின்பற்றுகிறார்கள். அல் ஃபித்னாவை தேடியும் அதன் மறைவான அர்த்தங்களை தேடியும். 3.7 நிச்சயமாக மார்க்கத்தில் எந்த ஒரு புதுமையாளரும் தனது புதுமைக்கு சாட்சியமளிக்கும் குரானில் உள்ள எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஆதாரத்தையும் நம்பியிருக்க முடியாது. குரான் உண்மைக்கும் பொய்க்கும், நேர்வழிக்கும் வழிகேட்டிற்கும் இடையில் வேறுபடுத்தி காட்ட வந்தது. குரானில் எந்த முரண்பாடுகளோ அல்லது வேறுபாடுகளோ இல்லை. ஏனெனில் அது ஞானமிக்கவனும் எல்லா புகழுக்கும் உரியவனிடமிருந்து வந்த வஹி, இறைச்செய்தி ஆகும்.